செப்டம்பர் மாதம் முதல் மும்பையில் இருந்து மத்திய ஆசிய நாடுகளான உஸ்பெகிஸ்தான் மற்றும் கஜகஸ்தானுக்கு 2 நேரடி புதிய விமான சேவைகளை இண்டிகோ நிறுவனம் தொடங்க உள்ளது. முன்னதாக பாகிஸ்தானின் வான்வெளி மூடப்பட்டதால் ஏற்பட்ட விமான செயல்பாட்டு வரம்பு கட்டுப்பாடுகள் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் முதல் டெல்லியில் இருந்து இவ்விரு நாடுகளுக்கான நேரடி விமான சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் செப்டம்பர் மாதம் முதல் மும்பையில் இருந்து உஸ்பெகிஸ்தானின் தஷ்கண்ட் மற்றும் கஜகஸ்தானின் அல்மாட்டி ஆகிய 2 நகரங்களுக்கு மும்பையில் இருந்து இண்டிகோ நிறுவனம் நேரடி விமானங்களை இயக்க உள்ளது. சிறப்பு நீதிமன்ற விசாரணை முடியும் வரை சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கலான மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீதான வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கோரி செந்தில் பாலாஜியின் உதவியாளர் கார்த்திகேயன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயன் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்தியா சிங்கப்பூர் இடையிலான 3வது வட்டமேசை மாநாடு டெல்லியில் புதன்கிழமை நடைபெறுகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே நல்லுறவை மேம்படுத்தும் வகையில் கடந்த 2022 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த 3வது மாநாடு நடைபெறுகிறது. இதில் இந்தியா சார்பில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். வர்த்தகம், இறக்குமதி உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் இதில் கையெழுத்தாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருணை அடிப்படையில் வழங்கும் பணி நியமனம் தொடர்பான விதிகளை திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசுதழில் வெளியிட்டுள்ளது. அரசு பணியின் போது இறந்தாலோ உடல்நலம் பாதிக்கப்பட்டு 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக பணிக்காலம் இருக்கும் போது ஓய்வு பெற்றாலோ அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கருணை அடிப்படையிலான பணி நியமனம் தொடர்பான விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசுதழில் வெளியிட்டுள்ளது. புதிய விதிகளின்படி கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரும் விண்ணப்பங்களை கொண்டு பதிவு மூப்பு பட்டியல் தயார் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் தொடர்பாகவும் மாநில அளவில் ஒரே பதிவு மூப்பு பட்டியல் தயார் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் இதற்கென தனியாக இணையதளத்தை உருவாக்கி அதில் இந்த தகவலை வெளியிட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் காலி பணியிடங்களின் அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்குள் பணி வழங்க வேண்டும் என்றும் திருத்தம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த விதிகள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.